குட் மார்னிங். இது எசேக்கியேலில் 5வது கிளாஸ். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அதிகாரங்கள் பார்த்துருக்கோன்னு 1லிருந்து 10 அதிகாரங்கள், அப்புறமா 14வது அதிகாரம் பார்த்துருக்கோம், அப்புறமா 21வது அதிகாரம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 11, 12, 13, 15 அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கணக்கு போட்டோன்னே 1லிருந்து 15 அப்புறம் 21 புட் டுகெதர் டோட்டலாக நம்ம 16 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். அது 1/3 ஆஃப் த புக், ரைட்டு. புஸ்தகத்தில் 3 பங்கு ஆகுது. இன்னும் ஒரு 10 கிளாஸில் மிச்சமுள்ள 2 பங்கையும் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ ஜெபிச்சுக்கலாம். கர்த்தாவே, இந்த ஒரு நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நோக்கி எங்களுடைய இருதயம் சார்ந்திருக்கிறது. நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை மறுரூபமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். ஸோ போன அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனையை குறித்து பார்த்தோம். எப்படி இருந்தது விக்கிரக ஆராதனை? 8வது அதிகாரம். நியாய தீர்ப்பு 9 மற்றும் 10வது அதிகாரங்களில் பார்த்தோம். தேவனுடைய பிரசன்னமானது அந்த ஆலயத்திலிருந்து வெளியேறினதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி 11வது அதிகாரம் 12, 13, 15 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு பாவச் செயலை குறித்து கர்த்தர் எழுதுவார். ஸோ 1லிருந்து 24 அதிகாரங்கள் வரைக்கும் எருசலேமினுடைய பாவச் செயல்களை குறித்து கர்த்தருடைய மனிதன் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது தான் இந்த புஸ்தகம். ஸோ முதலாவதாக பாவச் செயல் அப்படின்னு பார்த்தது நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா விக்கிரக ஆராதனை. இன்றைக்கி கள்ள போதகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கள்ள தீர்க்க தரிசனத்தை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் இந்த கள்ள போதனையை குறித்தும் கள்ள தீர்க்க தரிசனத்தை குறித்தும் என்ன சொல்லுறாரு, அது இன்றைய தினத்திற்கு நமக்கு பயன்பாடுகளில் இருக்கிறதா அப்படின்றத பார்க்க போகிறோம். 11வது அதிகாரம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இந்த வாசலின் நடையில் 25 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனையாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த நகரத்திலே அக்கிரமான நினைவுகளை நினைத்து துர் ஆலோசனை சொல்லுகிற மனுஷர் இவர்கள். ஸோ இந்த நகரத்தில் துர் ஆலோசனை கொடுக்கக்கூடிய மனுஷர்கள் இந்த 2 லீடர்ஸ், இந்த 2 மூப்பர்களில் தலைமையானவர்கள் ஆக இருக்கக்கூடிய நபர்கள். அவர்களுடைய துர் ஆலோசனை என்ன அப்படின்னு பாருங்கள் நீங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3வது வசனம், இது வீடு கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை, நாங்கள் அதிலுள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நகரம் ஒரு பானை, ஒரு பாதுகாப்பான இடம், அதிலே நாங்கள் இருக்கிறோம், எங்களை பாதுகாப்பான இடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாபிலோன் தேசம் இந்த நகரத்தை மேற்கொள்ளாது, ரைட். செதேக்கியா எகிப்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. எகிப்து ஜனங்கள், எகிப்து ராஜா நமக்கு பக்கபலமாக நிற்பார். ஸோ எருசலேமானது பாபிலோன் தேசத்திற்கு மடியாது, ரைட். ஆனால் எரேமியா இதே சமயத்தில் அங்கே உள்ள நகரங்களில் உள்ள ஜனங்களுக்கும் சரி, சிதேக்கியா ராஜாவுக்கும் சரி, என்ன கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமானது பாபிலோன் தேசத்துக்கு மடியும், நீங்கள் பாபிலோன் தேசத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்காமல் போனீங்கன்னா நிறையா ஜனங்கள் மடிந்து சாவார்கள். இதுதான் எரேமியாவினுடைய போதனை. ஸோ ஒரே சமயம் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் தானியேலை
நெபுகாத் நேச்சருக்கு பக்கத்தில் வச்சு அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியை வச்சார். சிறையிருப்பு ஜனங்களுக்கு மத்தியிலே எசேக்கியேல் இருந்தான். இதே சமயத்தில் எருசலேமில் லாஸ்ட் பேட்ச் இன்னும் சிறையிருப்புக்கு வரலை. எசேக்கியேல் வந்து 2வது பேட்ச்சு, தானியேல் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு, லாஸ்ட் பேட்ச் இன்னும் வரல. சிதேக்கியாவின் ராஜாவின் காலத்தில் அங்கே எரேமியாவை தீர்க்கதரிசியாக வச்சுருந்தார். 3 தீர்க்கதரிசிகள் ஒரே சமயத்தில் கர்த்தர் வச்சு 3 செய்திகளை கொடுத்து ஜனங்களை பலப்படுத்தி கொண்டு வந்தார். ஸோ அப்போ எரேமியா 29வது அதிகாரம் போனீங்கன்னா தான் அந்த வசனம் புரியும். எரேமியா 29வது அதிகாரத்துக்கு போங்க நீங்கள். 5வது வசனத்தில் எரேமியா எழுதின கடிதம், யாருக்காக எழுதின கடிதம்? சிறையிருப்புக்கு போன ஜனங்களுக்கு எழுதின கடிதம். அந்த கடிதத்தில் 5வது வசனம் பாருங்கள். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை சாப்பிடுங்கள். எங்கே வீடு கட்டணும்? பாபிலோன் தேசத்தில். எதற்காக? ஏன்னா அடுத்த 70 வருஷத்துக்கு கர்த்தர் அங்கேருந்து உங்களை இங்கே கொண்டு வர போகிறதில்ல. எகிப்திய ராஜா வந்து எருசலேம் ராஜாவுக்கு உதவியாக வரமாட்டான். பாபிலோன் ராஜா தான் வந்து அந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் 70 வருடம் சிறையிருப்பில் இருப்பீர்கள். நீங்கள் வீடுகளை கட்டுங்க, ரைட்? உங்களுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் திருமணம் பண்ணி வைங்க. 70 வருஷம் கழித்து கர்த்தர் உண்மையானவர், உங்களை விக்கிரக ஆராதனையிலிருந்து முழுக்க சுத்தமாக்கி இந்த தேசத்துக்கு எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினான். ஆனால் இந்த நபர்கள் எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? இது வீடு கட்டுவதற்கு காலம் அல்ல. இந்த வசனத்தை வந்து அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பேசினா தான் புரியும். எரேமியா 29:5 நாங்கள் அந்த பானையில் உள்ள இறைச்சிக்கு சமமாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த வழியாக தூர ஆலோசனை கொடுத்து ஜனங்களை வந்து என்ன சொன்னாங்க? ஒரு தவறான சமாதானத்தில் பலப்படுத்தி வந்தாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது ஒரு கட்டம் அப்படின்னா, தவறான நம்பிக்கையை கொண்டு இருக்கிறது இன்னொரு கட்டம். நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது வந்து தவறான நம்பிக்கையை கொண்டிருப்பதற்கு மேல். இவங்க ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு வந்து ஹோப்பே இல்லாமல் இருந்துடலாம். ஸோ அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு இந்த ஜனங்களை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்க சொன்ன ஆலோசனைக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பாருங்கள் 7வது வசனத்தில், 6வது வசனத்தில், இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள், அதன் வீதிகளை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள். ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதன் நடுவிலே கொலை போட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரம் பானையாகும். இது வந்து கர்த்தர் அவங்க கொடுத்த உருவத்துக்கு விளக்கம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த நகரம் பாதுகாப்பானது இல்லைப்பா, நீங்கள் ஏற்கனவே கொலை பாதகர்கள், நீங்கள் ஏழை எளிய மக்களை வந்து அப்ரஸ் பண்ணுறீங்க, விதவைகளை ஒடுக்குறீங்க, அந்நியர்களை ஒடுக்குறீங்க, கனம் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசையினுடைய ஆகமத்தில் எழுதியிருந்தது, ரைட்? விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கீங்க 8வது அதிகாரத்தில். இவ்வளவு பாவம் பண்ணியும் இந்த நகரம் பானை நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்களே, இல்லை, அந்த பானைன்னு சொல்கிறீங்களே அதுக்குள்ளே இருக்கிற இறைச்சி வந்து நீங்கள் கொலை செஞ்ச ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தர். ஸோ அதுக்கப்புறமா வந்து கடவுள் சொல்கிறாரு தொடர்ச்சியாக அவங்கக்கிட்ட. 13வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த கள்ள போதகர்களை பற்றி பேசலாம் நம்ம. இப்போ கர்த்தருடைய வார்த்தை 13:1 எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எரேமியா 17வது அதிகாரம், இருதயம் பாழுள்ளது, கேடுமானது. சொந்த இருதயத்திலிருந்து அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? 3வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ அப்படின்றார். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் கொடுக்கிற ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள்.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீங்கள். 8வது வசனம் 13. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர். இன்னைக்கு எவ்வளவு பொய் செய்தி போகுது. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இரட்சகர். இது உண்மையான சுவிசேஷம். எவன் ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான், நித்திய ஜீவனை அடைகிறான். இது சுவிசேஷம். இது இல்லாமல் நீங்கள் இந்த செயலை பண்ணினாதான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தோட மனுஷ கிரியைகளை கலக்கக்கூடிய செய்திகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிரியை கொடுக்குறவங்க இந்த வசனத்தை படித்தாங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? 7வது வசனம், நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் நான் உங்களுக்கு விரோதமானவனாக இருக்கிறேன் அப்படின்னு 8வது வசனத்தில் சொல்கிறாரு. 10 பாருங்க, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ரைட். ஸோ கர்த்தரோட கூட சரியான வழியில் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறதுக்கு போதிக்க வேண்டியது போதகர்களுடைய நியமம், போதகர்களுடைய உக்கிரானக்காரத்துவம். ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ் நம்ம எல்லாருக்குமே. ரைட். இவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு உவமையினால் சொல்கிறாரு. 11வது வசனம் 13வது அதிகாரம், சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல்மலையே நீ சொரிவாய், கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். இந்த சுவர் விழும்பொழுது அவங்க கேட்பாங்க ஜனங்கள், நீ பூசின பூச்சி எங்க? ரைட். எருசலேமை ஏதோ பாதுகாப்பாக சுவர்களுக்கு கட்டி வைக்கிற மாதிரி இவங்களுடைய செய்தி இருக்குது, கட்டி எழுப்பக்கூடிய செய்தி. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறார். அவ்வளவு விக்கிரக ஆராதனையில் இருந்து கர்த்தர் சொல்கிறார், பாபிலோன் தேசத்தை கொண்டு நான் உங்களை புடமிடப் போகிறேன். தங்கத்தை அக்னியிலே புடமிடுகிறது போல அந்த சுத்த தங்கத்தை எடுப்பேன். இது நியாய தீர்ப்பல்ல, இது சுத்திகரிப்பின் நோக்கம் அப்படின்னு கர்த்தர் சொல்லும் பொழுது இவங்க வேறு மாதிரி இவங்க கொண்டு வராங்க. இவங்களுக்கு மத்தியில் ஒரு சில ஸ்திரீகளும் இருந்தாங்க. அவங்க யார்? ஸ்திரீகளுக்குள்ளே உள்ள தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய நபர்கள். இது 17வது வசனத்தை பாருங்கள், 13-17. மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களில் ஒரு சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தங்களுடைய ஆவி. ரைட். ஸோ ஓன் இருதயம், தேர் ஓன் ஹார்ட். சம்டைம்ஸ் நீங்கள் பைக்கில் பார்த்துருப்பீங்க, ஃபாலோ யுவர் ஓன் ஹார்ட் அப்படின்னு. ரொம்ப டேஞ்சரஸ். ஃபாலோ காட்ஸ் வேர்ட். ரைட். 18, ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து. தழுவணைன்னு என்னது? கையில் ஒரு பேண்டு மாதிரி. ரைட்டு. சும்மா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாதுல்ல, இந்த பேண்டு காட்டி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்றது குடுகுடுப்புக்கார மாதிரி. அதுக்கு பேர் தான் தழுவணை. தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. தலையணைகள் ஒரு மாதிரி ஒரு பேண்டு, ஒரு வெயில், இதையும் வச்சுக்கிட்டு தீர்க்கதரிசியை போல வேஷம் தரிக்கிறது. சும்மா சொன்னால் எடுபடாது. 19 பாருங்க, சாகத்தகாத ஆத்மாக்களை கொல்லுவதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்மாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காகவும் நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிரங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். வெறும் அப்பத்துக்காக கர்த்தரை பரிசுத்த குலைச்சலாக்குகிறாங்க. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ லீடர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு நான் கர்த்தர் முன்னாடி நிற்கும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி ஜீவிக்கிறேன் அப்படின்றது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அப்பத்துக்காக கர்த்தரை என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்க. 20வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்மாக்களை நான் விடுதலை பண்ணுவேன். உங்கள் வாயிலிருந்து அந்த ஆத்மாக்களை நான் விடுதலை பண்ணுவேன். இது எப்படி இருக்குன்னா, 1 சாமுவேல் 17 வந்து அந்த சிங்கத்திலிருந்தும் கரடியிலிருந்தும் எப்படி தாவீது வந்து அந்த ஆட்டை பறிச்சானோ அதுபோல மெய்யான மேய்ப்பன் இந்த பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கு மத்தியிலே சிக்கியிருக்கக்கூடிய அவருடைய ஆடுகளை விடுதலை செய்கிறார். 22 நீங்கள் நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறியடிக்க பண்ணினீர்கள். கர்த்தர் அந்த நீதிமானின் இருதயத்தை சஞ்சலப்படுத்தல, இவங்க அந்த நீதிமானின் இருதயத்தை முறியடிச்சிட்டாங்க. யார் அந்த நீதிமான்? ஒரு எடுத்துக்காட்டு எரேமியா வந்து உண்மையான செய்தியை வந்து கொடுத்துட்டு போவார். உடனே வந்து கள்ளப்போதகர்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு செய்தி, இல்லை பாபிலோன் நமக்கு எதிராக வராது, எரேமியா போய் சொல்கிறான், நமக்கு சமாதானம். அப்போ என்ன ஆகும்? கர்த்தர் சஞ்சலப்படுத்தாத அந்த நீதிமானுடைய இருதயம் மனமடிவடையும். எதுக்காக? இந்த பொய்களுக்கு மத்தியிலே. இந்த பொய்களுக்கு மத்தியிலே உங்களுடைய இருதயம் மனமடைவடைஞ்சிருக்கா? ஆனால் கர்த்தர் சஞ்சலப்படுத்தலை உங்களை. இந்த பொய்யான செய்திகள் உங்களை மனம் மடிவடைய செய்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். 13:22 நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறியடிக்க பண்ணினாலும் துன்மார்க்கனின் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கையை தினப்படுத்தினபடினாலும் இனி நீங்கள் அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை, என் ஜனத்தை உங்கள் கைக்கு நீக்கலாக்கி விடுவேன். ஜனத்துக்கு காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் வர்றாரு. ஸோ 12வது அதிகாரம் பார்க்கலாம். 12வது அதிகாரம்ன்றது என்னது? 11 பார்த்தோம், அந்த 2 மூப்பர்கள் எப்படி ஒரு தூர ஆலோசனையை கொடுத்துட்டு வந்தாங்க. 13 பார்த்தோம், ஸ்திரீகள் கள்ள தீர்க்க தரிசனம், ஆண்கள் கள்ள தீர்க்க தரிசனம். 12 என்னென்ன, இப்போ இசிக்கியேல் வந்து இருக்கிற இடம் வந்து சிறையிருப்பின் ஜனங்களுக்கு மத்தியில். இந்த சிறையிருப்பின் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த பொய்யை நம்பிக்கிட்டு நாங்கள்லாம் வந்து மறுபடியும் எருசலேமுக்கு போவோம். இல்லை, போக மாட்டீங்க. 70 வருஷம் கழித்து தான் வந்து கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். அது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம். ஸோ இந்த பொய் ஆலோசனையை கேட்டு இவங்க மனசு என்னவாயிருச்சு? கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு மனசாயிடுச்சு. ஸோ இந்த ஜனங்கள் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காங்க. அதுதான் 12வது அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்கள் காதுகள் இருந்தும் கேளாமல் போகிறார்கள், அவர்கள் கலக வீட்டார்கள். ஒரு வாரம் இருந்து பாருங்க, கலக வீட்டார்களுக்கு மத்தியில். பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க, கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ இசிக்கியேல் என்ன சொல்கிறாரு? இவங்கக்கிட்ட நீ பேசினா அவங்க கேட்க மாட்டாங்க, அதனால் நீ ஒரு ட்ராமா மறுபடியும் எப்படி நீ 390 நாள் இடது பக்கமாகவும் 40 நாள் வலது பக்கமாக படிச்சில்ல, அது போல் இன்னும் ஒரு ட்ராமா பண்ணணும். இந்த ட்ராமா ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராமா. 3வது வசனம் 12வது அதிகாரம். இப்பொழுது மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படிக்கு பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. எதுக்கு? கண்டிப்பாக சிறையிருப்புக்கு எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் போவாங்க அப்படின்றத குறித்து பண்ணின ஒரு ட்ராமா தான் இந்த ட்ராமா. கர்த்தர் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கார். பேக்கில் வந்து துணியெல்லாம் வச்சுட்டு ஓடு அப்படின்றார். இந்த ஓடுறத வந்து என்னன்னு கேட்பாங்க அவங்க. தொடர்ச்சியாக படிக்கலாம் நம்ம. 3வது வசனம். உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ.
அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். எசேக்கியேல் பண்ணக்கூடிய இந்த செயலை பார்த்து ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். அப்போ கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கு? இந்த கலக வீட்டாருக்கு மத்தியிலையும் எப்படியாவது இந்த செய்தியை அவங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு இருதயத்தோடு இருக்கிறது தான் நம்மளுடைய கர்த்தர். நாளைக்கு நான் கலக வீட்டாரன் ஆனால் கர்த்தர் என்னை தேடி வருவார் என்பதை குறிக்கக்கூடிய கர்த்தருடைய இரக்கத்தின் செயல்தான் இந்த செயல். ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். கைவிடல தன்னுடைய ஜனங்களை. எசேக்கியேல் ஒரு பேக் எடுத்துட்டு நீ பகல்ல அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஓடு, துணியெல்லாம் எடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க. அப்போ சொல்லு, கர்த்தர் இருக்கிற ஜனங்களை சிறையிருப்புக்கு கண்டிப்பாக கூட்டிட்டு போவார், நீங்கள் அங்கே போக மாட்டீங்க இங்கேருந்து சிறையிருப்பில். இந்த செய்தியை கொடு. ஒருவேளை சிந்திப்பாங்க. கேட்டும் கேட்காமல் இருக்கிறாங்களே இந்த ஜனங்கள் ஒருவேளை சிந்திப்பதற்காக மனுபுத்திரனே இந்த செயலை நீ செய். 4வது வசனம், சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்பட்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போ. இதுதான் நடந்தது. வேணும்னா 2 ராஜாக்கள் 25 வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. சிதேக்கியா 2 சுவர்களுக்கு மத்தியில் ஒரு துவாரமிட்டு அவன் ஓடி போனான். பாபிலோன் ராஜா முற்றுகை போட்டு எருசலேமுக்கு உள்ள வந்த போது அவன் இப்படி தான் தப்பிச்சு ஓட முடிஞ்சது. இருந்தாலும் பாபிலோன் ராஜா அவனை பிடிச்சிட்டு அவனுடைய மகன்களை கொன்று விட்டு அவனுடைய கண்களை பறிச்சான். இதை தான் எரேமியா சொல்லிட்டு இருந்தான். சிதேக்கியா, நீ பாபிலோன் ராஜாவிடம் ஒப்புக்கொடு உன்னை. இது கர்த்தருடைய செயல். கர்த்தர் இந்த தேசத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். நீ பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போயிட்டு 70 இயர்ஸ் கழிச்சு உன்னைய கூட்டிட்டு வருவார். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை விட்டு விடல. கள்ள தீர்க்கதரிசிகள் இல்லை நாங்கள்லாம் ஒரு பானையில் இருக்கிற இறைச்சி போல பாதுகாப்பாக இருக்கும். இது வீடு கட்டுற நேரம் இல்லை, சிறையிருப்பில் நம்ம எல்லாம் திரும்பி வருவோம். சிதேக்கியா கேட்டுட்டு எஸ் எஸ் எஸ்ன்னு இருந்தான். கடைசியில் நாள் வரும்போது சிதேக்கியா என்ன பண்ண, 2 ராஜாக்கள் 25 துவாரமிட்டு ஓட ஆரம்பித்தான். அந்த செயலை தான் இந்த தீர்க்கதரிசி இவங்களுடைய கண்களுக்கு முன்பாடி செஞ்சு காமிக்கிறான். அமேசிங் பர்சன் எசேக்கியேல். 7வது வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. 1 கொரிந்தியரில் சொல்கிற மாதிரி நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அநேகர்கள் நம்மளை பைத்தியக்காரத்தனமாக தான் பார்ப்பாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அவர்களுக்கு பைத்தியக்காரர்கள் போல் இருக்கிறோம். எனக்கு கட்டளையிட்டபடியே 12:7 நான் செய்தேன். சிறைப்பட்டு போகும் பொழுது சாமான்களை எடுத்துக்கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்திலே வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலோ கையிலே சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்து கொண்டு போனேன். விடியற் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. மணிபுத்திரரே, கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்ன என்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? சிந்திக்கிறாங்க. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரே ஒரு ட்ராமா, என்னன்னு கேட்டாங்களா? இப்போ சொல்லு, நீ கண்டிப்பாக ஜனங்க சிறையிருப்புக்கு வருவாங்க. ஸோ முடிவில் 15வது அதிகாரம், நம்ம ஏற்கனவே 14வது அதிகாரம் பார்த்துட்டோம். அந்த மூப்பர்களுக்கு இருதயத்தில் இருந்த இந்த விக்கிரகங்கள், அதை குறித்து பார்த்தோம். 15வது அதிகாரம் ரொம்ப சின்ன அதிகாரம், 8 வசனம், ரொம்ப அழகான அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை 15:1, எனக்கு உண்டாகி மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்கு மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கலாம் திராட்சை செடியின் மேன்மை என்ன? திராட்சை செடியோட மேன்மை என்ன? கனிகள் தான் அதனுடைய மேன்மை. ஒரு திராட்சை செடியை கட் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டு செய்ய முடியுமா? முடியாது. இல்லை ஒரு குச்சியை போல் அதை வச்சு அதில் பாத்திரத்தை வைக்க முடியுமா? முடியாது. அதுதான் கர்த்தர் கேட்குறார். திராட்சை செடிகளுக்கு வேறு எந்த மேன்மையும் அல்ல. திராட்சை செடிகளுக்கு ஒரே ஒரு மேன்மை, அவைகள் கனி கொடுப்பதற்காக இருக்கக்கூடியவைகள். கேள்வி கேட்குறார் பாருங்க, 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் 15வது அதிகாரத்தில். மனுபுத்திரனே, மற்ற எல்லா செடிகளை பார்க்கிலும் திராட்சை செடியினுடைய மேன்மை என்ன?
3வது வசனம், யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ, யாதொரு தட்டு மூட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ. The vine is not to produce furniture, the vine is to bear fruits. இதோ அது அக்னிக்கு இரையாக எரியப்படும். கனி இல்லாத இந்த திராட்சை செடி அநேக பலிகள். ஏசாயா 1 ஆலயத்துக்கு நடந்து போனாங்க, எரேமியா 7, ஆனால் கனி இல்லை. கிறிஸ்துவத்துவத்துக்குரிய அனைத்து செயல்களையும் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய சுய ஜீவனில் கனி இல்லை. கவுண்டர்ஃபிட். அந்த நோட்டை நம்ம வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் பயன்படுத்த முடியாது, ஏன்னா அது கவுண்டர்ஃபிட், அது உண்மையான நோட் அல்ல. வெளியிலே அனைத்து செயல்களும். இதுதான் அந்த அத்தி மரத்தில் இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது மத்தேயு 21 கனியை பார்த்தாரு, கனி இல்லை, சபிச்சார். கடவுள் சொல்கிறார், அந்த திராட்சை செடி கனியே இல்லைப்பா, திராட்சை செடியோட மேன்மையே கனி தான். கனி இல்லாத திராட்சை செடி என்ன பண்ண முடியும்? அக்னியில் தான் போட முடியும். இதுதான் யோவான் 15, என்னில் நீ நிலைத்திருப்பாயாக கனி கொடுப்பதற்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? கனி இருக்காது. கனியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதில்லை. ஸோ 15:6, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், காட்டுச் செடிகளுக்குள்ளே இருக்கிற திராட்சை செடியை நான் அக்னிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடியைகளையும் அப்படியே ஒப்பு கொடுத்து என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அவர்கள் ஒரு அக்னியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்னிக்கு அவர்களை பட்சிக்கும்படி நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அசீரியாட்டிருந்து தப்பிச்சிட்டாங்க, ஆனால் பாபிலோன்ட்டிருந்து தப்பிக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் அசீரியாவினால் சிறைப்பிடிக்கப்பட்டது, ஆனால் யூதா தேசம் கண்டிப்பாக பாபிலோனினால் ஒரு அக்னியிலேருந்து தப்பிச்சிட்டாங்க, இன்னொரு அக்னிக்கு அவங்க தப்பிக்க முடியாது. அவர்கள் துரோகம் பண்ணினபடினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11 தீர்க்க தரிசனம் ஆலோசனை 13:12 இங்கே கர்த்தருடைய மனுஷன், ஒருவேளை அவர்கள் இவனை பார்த்து என்னன்னு கேட்டு மனம் திரும்புவார்களோ. 15 திராட்சை செடி கனி இல்லை, அதனுடைய மேன்மை என்ன? ஸோ மொத்தமாக நம்ம 15 அதிகாரங்கள் மற்றும் 21வது அதிகாரம் பட்டயத்தினுடைய கோட்பாடு பார்த்தோம். ஸோ 16 அதிகாரங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸ்லேருந்து 16வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வகுப்புகளுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி. ஸோ லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் இன்றும் பயனுள்ளதாக எங்களுக்கென்று எழுதப்பட்ட வார்த்தைகள் கர்த்தாவே. கனியை தேடக்கூடிய தேவன், ஆகையால் என்னில் நிலைத்திரு என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. கள்ளப்போதகர்களுக்கு மத்தியிலே உம்முடைய வார்த்தையை கொடுத்து உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷிக்கிற தேவன் கர்த்தாவே. நன்றி. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாடங்களை கற்கும்படிக்கு நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். தேங்க்யூ.